ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கொடுவாளெல்லாம் கிடையாது தேங்காய் உடைக்கிறதுக்கு. இந்த கொடுவாளெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் வச்சுட்டு தேங்காய் உடைக்கலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நம்ம சாதா தோசை கரண்டி வச்சுருப்பாங்கள்ல வீட்டில், அந்த தோசை கரண்டி இருந்தாலே போதும். இந்த தேங்காயை எடுத்து நான் ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டேன். கவருக்குள்ளே போட்டு இப்படி சுருட்டி பிடிச்சிட்டு அந்த தோசை கரண்டியிலேயே போட்டு இப்படி தட்டினாலே போதும். நான் இப்படி திருப்பி திருப்பி தட்டி மீன்ஸ் அந்த கவர் இப்படி திருப்பியே தட்டுறோம். ஆக்சுவலாக அப்படி திருப்பியே தட்டணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் அப்படியே கவரில் வச்சுட்டு இந்த தோசை கரண்டிலே இப்படி நல்லா தட்டி பாருங்கள். தேங்காய் அழகாக ரெண்டாக உடஞ்சிரும். இப்போ நான் எப்படி தேங்காய் உடச்சிருக்கேன், இப்படி 2 தட்டு தட்டினதுமே கரெக்டாக ரெண்டாக உடஞ்சிருச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொடுவாள் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தேங்காய் உடைக்கிறது. வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தேங்காய் உடைச்சல அந்த தேங்காய் உடைச்ச தேங்காவே நமக்கு திருவுறதுக்கு டைம் இல்லை. நமக்கு சீக்கிரமாக இப்படி அதிலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டினாலே போதும். இது அதுக்கு நம்ம எப்படி கையில் வச்சே இப்படி கட் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் கிழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் அது டைமும் நிறைய ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த தேங்காய் எடுத்து இப்படி ஸ்டவ்வில் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி சூடு பண்ணால் போதும். ரொம்ப நேரம் சூடு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு பண்ணிவிட்டு கையிலே பிடிக்க முடியும் அந்த தேங்காய். அந்தளவுக்கு சூடு தான் இருக்கும். ரொம்ப சூடு பண்ண தேவையில்ல. இப்படி கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டாலே போதும். சைடில் இருந்தால் இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா பாருங்கள், அது முழுசாகவே வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது தேங்காய் லைட்டாக அடுப்பில் காமிச்சாலே போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது ரொம்ப நல்ல டிப்பு தான். இதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு நீங்களே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக உடஞ்சிருந்து பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடச்சி வச்ச தேங்காய் நம்ம வெளியே வச்சுட்டோன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு வாரத்துக்கு மேலே தேங்காய் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக, எந்த இதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் சீப்பு இருக்குல்ல, சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அழுக்காக இருக்கும். இது எங்கள் வீட்டு சீப்பு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. இந்த சீப்பை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, அதுக்கு நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரு கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டுட்டு, இப்போ நான் வீடியோக்கோசரம் கையில் வச்சுட்டே தூவி விடுறேன். ஏன்னா நான் தனியாக வீடியோ எடுக்கிறனால எனக்கு கீழே உட்காந்து இதை எடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பேப்பரை ஏதோ ஒன்று போட்டுட்டு அது மேலே இந்த சீப்பு மேலே பவுட்ரு கொட்டிட்டு இப்படி உங்கள்கிட்ட ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா இப்படி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டாலே சீப்பு பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு போய் நல்லா க்ளீன் ஆகிடும். லைட்டாக தேய்ச்சி விட இப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இதில் சீக்கிரமாக வேலையாகிடும், சீப்பும் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சேஃப்டி பின்னெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய டப்பாவில் இதுலேயே போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இப்போ நம்ம சாரி கட்டும் போதெல்லாம் அங்கங்கே சேஃப்டி பின் தேடிட்டு இருக்காமல் நம்ம வந்துட்டு இந்த சேஃப்டி பின்னெல்லாம் இதில் போட்டு வச்சிடும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி பின்னெல்லாம் துரும்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பவுட்ரு எடுத்து கொஞ்சமாக அந்த பவுட்ரு அதில் கொட்டி வச்சுட்டு இப்படி ஷேக் பண்ணி விட்டுறேங்க. அந்த பாட்டிலை ஷேக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வச்சுட்டோன்னா அது சீக்கிரமாக துரும்பு பிடிக்காது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பருப்பு வந்துட்டு குக்கரில் வேக வைக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அது பொங்கி வெளியே வந்துடும். அதுக்கு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பருப்பு இந்த தண்ணியிலே எண்ணெய் ஊற்றி விட்டுருவாங்க. எண்ணெய் ஊற்றி விட்டாலும் அந்தளவுக்கு வெளியே வராது தான். ஆனால் அதே மாதிரி வேறு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குக்கரோட மூடி இருக்குல்ல, இந்த மூடி வெளிப்பக்கமும் எண்ணெய் தடவி விட்டுருவாங்க. அதே மாதிரி உள் பக்கமும் எண்ணெய் தடவி விட்டுருவாங்க. இல்லை இப்போ பொங்கி வரும்போது அந்த குக்கரெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாகிடும்ல, அதுக்கு எண்ணெய் தடவி விட்டுருவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குக்கரோட மூடியில் அந்த ஒரு ஹால்ஸ் இருக்குல்ல, அந்த ஹால்ஸ்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் குக்கரில் விசில் விட்டு பாருங்கள். ரொம்ப தண்ணி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும். கரெக்டான தண்ணி வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள். நான் அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருவோம். இல்லாட்டி அந்த மூடியெல்லாம் ரொம்ப அழுக்காகும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த எல்லா இடத்துல அது ஒட்டிகிட்டெல்லாம் இருக்கும்ல, அப்படி ரொம்ப இது இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.